அதிகமாக தான் லைஃப். என் நடிப்பு மேலே என்னை விட அவருக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. இதெல்லாம் அவரோட மிகப்பெரிய அணியாக அவரோட சொல்லுவார். அதுக்கு நிறைய பேர் ரூமாக நிறைய என்ன எவ்வளோ ஒய்ஃப் சார்? 7-8 பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. தெரியாமல் எத்தனை எனக்கு தெரியாது. உங்களோட பியூட்டி என்ன, இத்தனை பேரையும் ஒரே வீட்டில் வச்சு வாழணும். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மணி வச்சு வாழ்ந்த ஒரே மணி தான் தைரியமாக அவர் தான். இப்போலாம் 2 போர்டு வச்சுட்டு பதில் வாழ்வான், செத்துருவான், மண்டே பிச்சுவான். அவர் கமாண்ட் வந்து அத்தனை மனைவியும் ஒரே வீட்டில் வச்சு வாழ எல்லா குடும்பத்துலையும் வர சண்டை வர அதெல்லாம் வரும் போகும், அது வேறு விஷயம். பாசம் இன்னைக்கு வரைக்கும் நீர் அடிச்சு நீர் வில இல்லைன்னால அந்த மாதிரி தான். பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஜென்ரல் இஷ்யூஸ் தான், ஒரு ஃபேமிலி டக்கு மட்டும் தான். பட் வி ஆல் ஸ்டில் மீட்டிங் ஹாப்பியாக இருக்கும். அது போகாதா பெரிய பிழவோது வரும். அவர் வந்து வெள்ளைக்காரன் மாதிரி குடிப்பார், குடிக்க மாட்டவங்க கிடையாது. வெள்ளைக்காரன் 2 பெத்து அடிப்பாராம். நான் கேள்விப்பட்டது எங்கள் அப்பா சொல்லி. அவர் நாடகம் சினிமா நாடகம் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி நாடகம் திருச்சியில் இருக்கும். 4 மணிக்கு 8:09 போயிடுவார் திருச்சிக்கு. 10 மணி நாடகம் ஃபஸ்ட் பேர் ஸ்டார்ட். அதே மாதிரி யார் தலைமையாக இருந்தாலும் அவர் தலைமைக்காக வெயிட் பண்ண மாட்டார். ஃபஸ்ட் பெல் 9:45, 10 9:55 ஃபஸ்ட் பெல், செகண்ட் பெல், தேர்ட் பெல், 10 மணி நாடகம் ஸ்டார்ட் பண்ண வரவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சீஃப் கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அது நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜட்ஜாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஏன் அவர் விரும்பக்கூடிய தலைவன் தந்தை பெரியாராக இருந்தாலும் டைம் வரலன்னா அவர் நாடகம் ஸ்டார்ட் பண்ணுறது அதை ஜாயின் பண்ணி. ஓகே, அது ஒரு பாலிசி. டைமிங் ரொம்ப முக்கியம். பட் அவர் சொல்வார், தொழிலை நம்ம காக்க வைக்கக்கூடாது, நம்ம தொழிலுக்காக காத்திருக்கலாம். அப்படி அபரீத தொழில் மேலே ஒரு பக்தி உள்ளவர். இப்படி இல்லை, மெமிக்ரியை ப்ரொஃபஷனலாக நான் பண்ணலை. ப்ரோக்ராமுக்கு என்ன டப்பிங் பண்ணணும்னு கூப்பிட்டேன். 3 பேரை வந்து டைரெக்டாக வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மிலிட்ரி மேஜர் ஜென்ரலாக இருந்தவர். பேட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரேட்டர் நாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நீங்கள் பேச முடியுமா அப்படின்னு. அவர் வயசானவர், குரலில் ஒரு சின்ன நடுக்கம் இருக்குது. கண்டிப்பாக நார்த் இந்தியன் இங்கிலீஷ். ஸோ நான் பேச ஆரம்பித்தேன். After the war, British wanted to try INA people. The survivors who joined the Indian National Army from the Indian Army of the British. Well, Shanavas's brother was my brother was there on the British side. We have to meet death, sure death, if we caught by the British government. ஜாக்கி சான் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே டைலாக்ஸ் இருக்காது. அவர் குதிக்கிறதும் கொள்றது போகிறதுல இருக்கும். ஏன்னா அந்த டைமில் பட்டது, எஸ்பெஷலி ஜாக்கி சானோட கடைசி அந்த என்ஜி ஷார்ட்ஸ்லாம் போடுவாங்கல்ல இந்த டைட்டில் முடியும் போது, அப்போல்லாம் ஒன்றும் டைலாக்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. டைட்டில்ஸ் பாட்டுக்கு போயிட்டுருக்கும், மற்றபடி இருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது யூஸ்வலாக டைம் மிஸ் பண்ணுவாங்க. இப்போ 4 பேர் அடிச்சுட்டு 5வது ஆள் வரும்போது கொஞ்சம் டைம் மிஸ் ஆகும், அவன் கொஞ்சம் லேட்டாக வருவான் அப்படின்ட்டு போயிடுவார் அவர். நம்ம என் படம் முடிஞ்சோன்னு வாய் அப்படின்ட்டு உதவ ஒன்று போட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே தமிழுக்கு லோக்கலைஸ் பண்ணி கொடுக்கறது தான். அப்படி நான் டைலாக் ஞாபகம் இருக்கேன், தம்பி தம்பி எம்பி அடிக்கிற அது, அப்புறம் எங்க ராஜா போகிற ரங்கராஜாபுரத்துக்கு, அதெல்லாம் அங்கேயோட ஓன் டைலாக் செக்ஷனில் அந்த மாதிரி நல்லா ரைண்டாக தான் இருக்கு. வேன்கார்ட்னு ஒரு படம் வந்துட்டு அதில் வந்து வில்லனை பார்த்த உடனே அவர் அங்கேருந்து குதிக்க ட்ரை பண்ணுவார் மேலிருந்து. இல்லை லிஃப்ட் இருக்குது அப்படின்ட்டு கூட இருக்க சொன்னோன்னே ஓகே அப்படின்னு, ஓகேன்றது மட்டும்தான் ஜாக்கி சான் வாய்ஸ். அவர் திரும்பிடுவார், இல்லை வயசானா நான் குதிப்பேன் அப்படின்னு மாற்றிட்டு. ஸோ ஜாக்கி சான் இப்போ பார்க்குறோம்னா வயசான கூட பண்ணுவார் கூடிய அப்படின்ற ஒரு இமேஜ் கொடுக்கறது தான். ஸோ நிறைய இங்கிலீஷ் படத்துக்காகட்டும், கார்ட்டூன் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் நம்ம லோக்கலைஸ் பண்ணணும். நம்ம ஆடியன்ஸுக்கு எது பிடிக்குமோ, அன்றைக்கி நடந்த விஷயங்கள், அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படம் எதையாவது அதை மேட்ச் பண்ணியும் பண்ணுவோம். ஆக்சுவலாக மீனாட்சி வந்து ஒரு என்னோட ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணி, அந்த ப்ராங்க்ல என்னோட ஒரு அசோசியேட்டாக இருந்தாங்க. பீக் ஆஃப் தி ப்ராப்ளம்ல அப்போதான் இருந்தது. ஒரு வாட்டி ஆஸ்திரேலியா போயிட்டு வரணும்னா அட்லீஸ்ட் 50,000 ஆகும். அவங்க வந்து ஷி வாஸ் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா டு ஆஸ்திரேலியா. என்னோட ப்ராப்ளம் வாஸ் மோர் ஃபினான்ஷியல் தேன் எனிதிங் எல்ஸ். மியூசிக்காக நம்ம அவ்வளோ பண்ணிட்டோமே, அது விட்டுருவோம்ன்ற எவ்ரி ஆர்டிஸ்ட் வில் ரிலேட். இங்கேயே இருந்துட்டுமா இல்லை நான் போட்டுமா அது மாதிரி கேட்டேன். தயவு செஞ்சு கிளம்புவோம், நான் நம்பி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், பசங்களாம் தான். அதுக்கான ஒரு மட்டமான ஒரு சாங் பண்ணேன். அந்த சாங்கை கேட்டு எங்கள் அக்கா பொண்ணுலாம் என்ன சந்தோஷமா கேவலமாக இருக்குது சாங் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் முன்னாடியே சொல்லிட்டா. மீனாட்சியை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவங்க அப்ப கேட்டிருக்காங்க, நான் இங்கே இருந்துட்டுமான்னு கேட்டது வந்து லவ்ல கூட. என்ன கஷ்டப்பட்டு நீங்க போயிரு அப்படின்னு அவங்க அழுதுட்டே போயிட்டாங்க. என்ன அழுகுறாங்க, நான் பயங்கர அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அவங்க ஷி ஹேட் டு கம் அவுட் ஆஃப் மேரேஜ், எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். எனக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன். நான் சொல்ல நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணுறோன்னா
ஒன்று எப்பயாவது நடக்கும். இந்த ஓவரால் மித் ஆஃப் லைக் அவங்க வந்து ஷி வாஸ் மேரிட் ஏர்லியர், இதெல்லாம் நாங்கள் பண்ணி அப்புறம் டி வந்து இப்போ வந்து இந்த நெப்போட்டிசம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நீ வந்து நிஜமாவே என்னோட பொண்ணாவே தான் பார்க்குறாங்க, ஆஹா ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. லிட்டரலி நான் அப்படி தான் பார்க்குறேன், பட் சொசைட்டி அப்படி பார்க்கறது பெரிய ரொம்ப ப்ராக்ரெசிவாக நான் பார்க்குறேன். ஸோ வி ஹவ் பீன் டுகெதர் அண்ட் எவ்ரி டே வி ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. எவ்ரி டே ஒர்க் முடிச்சு நான் டிரைவ் போவேன். அண்ட் இதில் செட்டப் வந்து வி ஹவ் பீன் ஃபாலோயிங் ஃபார் அ லாங் டைம். நல்லா இருக்கு. நான் பார்த்தது இந்த 15 இயர்ஸில் ஒரு ஸ்லைட் லெவல் ஆஃப் இன்ஹியூமன்னஸ் இருக்கு ஃபிலிம்ஸ்ல. என்னன்னா எவ்வளோ சிக்காக இருந்தாலும் எவ்வளோ நீங்கள் கஷ்டமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, யூ ஹாவ் டு டூ த ஷூட், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம். ஸோ நம்ம வி கெட் யூஸ் டு தட். லைக் ஒரு என்ன இருந்தாலும் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு நம்ம போகணும், நம்ம பண்ணிடணும்னுலாம். மிஷ்கின் சார் ஷூட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ தாட், அப்போ தான் ஐ வாஸ் ஆல்சோ சேஞ்சிங் லைக் ஐ செட். அப்போது எனக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது எனக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும், எனக்கு பயங்கர பெயின் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு மேல் கிட்ட நான் சொன்னது, ஐ ஹாவ் மை பீரியட்ஸ், எனக்கு ரொம்ப. அவங்க வந்து ஐயோ ஃபர்ஸ்ட் டே அம்மா கேட்டாங்க, இல்லை பரவாயில்ல நீ ஒரு வேலை பண்ண, நீ ரெஸ்ட் பண்ண, பரவாயில்ல நீ பண்ணாத, யூ ஃபினிஷ் திஸ் அண்ட் யூ கோ ஆஃப். She came at 11:30 but immediately I understood as a man, எனக்கும் குழந்தை இருக்கு, நானும் கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும் ஒரு பெண்ணு வந்து லேட்டாக வந்தோன்னா வேறுமனேலாம் வரப்போதில்ல. ஷி ஸ்லெப்ட் ஆர் ஷி வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்ட். வெரி அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு ஈஸியாக தெரியும்ல, நம்ம அம்மா வந்து வீட்டுக்கு ஒதுங்கி இருப்பாங்கல்ல. அப்போ எனக்கு தெரிஞ்சது குழந்தை வீட்டுக்கு ஒதுங்கி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 11:30 வந்தோம். நான் என்ன பண்ணேன், எல்லா ஷாட்டும் எடுக்கிற ஷாட்டெல்லாம் வந்து உதயநிதிக்கு எடுத்துட்டேன். பட் எல்லாருமே அவங்க எல்லாம் எங்கே வரல, ஏன்னா தேர் ஆல் எக்ஸ்பெக்டிங் ஹர் ஃபார் ஃபர்ஸ்ட் டே காம்பினேஷன். ஓகே. ஷி கேம் அட் 11:30 அண்ட் ஷி வாஸ் வெரி ஸ்கேட் இந்த சென்ஸு. ஸ்கேட் பயம் இல்லை, ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் டே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரல கடைசி எனக்கு தெரிஞ்ச பீரியட் தானே உனக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவள் அப்படியே நிற்கிறா, அப்படியே ஸ்டார்ட். இதில் ஒரு பெரிய அதிசயம் இல்லை, அவளாக இருந்தாலும் நானாக இருந்தால், அவள் டேரக்டராக இருந்தால், ஆம்பளை இருந்தால், நான் பொங்கலாக இருந்தால் அப்படி தான் நடந்துருப்பார், அவள் தான் அப்படி தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மறுநாள் நீ நாளைக்கு 12 மணிக்கு வா அப்படின்னு சொன்னேன். என்னன்னா சினிமா நினச்சிக்கிறாங்க வந்து இன்னைக்கு இருக்க யங் யூத்தெல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது பாவமாக இருக்கு அவங்களை பார்க்கல. அதாவது ஒரு சினிமாவில் ஃப்ளாவோ, ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து நாட் அட்ஜஸ்ட்மெண்ட், இது அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாக்ட்லி. ஹியூமனிட்டி இதெல்லாம் இருந்தால் தான் சினிமா. ஆமாம். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், லைக் இது வெரி கம்பேஷனட், வெரி அந்த ஒரு ஹியூமனிட்டி வந்து ஃபீல் ஆகும்போது மட்டும்தான் அந்த ஆர்கானிக் கனெக்ஷன்ங்கிறது அது வரும். முன்ன வந்து கமல்ஹாசன் பண்ணுவார். நம்மளும் ஆச்சரியம் பார்த்தா எல்லாருமே பண்ணுறாங்க, 6 பேக் 8 பேக் 9 பேக்ஸ் போகிறாங்க. சரி நான் ஒரு பேக்கே போதும் அப்படியே ஓடிட்டு. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் டேரக்டர் ஆகட்டும், ஹீரோஸ் ஆகட்டும், சான்ஸ் இல்லை. அவங்கள மாதிரி மெனக்கிடுறது நான் பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு மெனக்கிடுறாங்க. ஒரு லைஃப் மாதிரி 10 கிலோ குறைக்கிறது என்ன, 10 கிலோ கூட்டுறது என்ன. ரஜினிகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் எப்படியோ இருக்க முடியும் மனுஷன், இன்னும் எங்காய் இன்னும் சிம்பிளாக போயிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவர் ரொம்ப எளிமையாக ஒன்றுமே இல்லை அவர் முன்னாடிலாம் நம்மளாம் ஒன்றுமே ஒரு ஃபீலிங். சரி இதெல்லாம் நல்ல விஷயங்கள், மற்றவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேன் இப்போ. சார் யாரை பார்த்து எடுத்துக்கிட்டீங்க? இல்லை ரஜினி சார் வந்து நான் பார்த்து வரைக்கும் நான் ராஜ் கபூரை பார்த்து எடுத்துக்கிட்டேன். ராஜ் கபூர், திலீப் குமார், இவங்களெல்லாம் நான் ஏவிஎம்ல பார்த்தேன். ஓகே ஏவிஎம்ல பார்க்கும்போது இவங்களாம் சாதாரணமாக இருக்காங்க, ஏன் நம்ம தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டையே இண்டஸ்ட்ரி. ஆமாம், அவ்வளோ பொறுப்பு நம்ம தான் காப்பாற்ற போகிறோம் தமிழ் சினிமாவை. கேரவன் என்ன இருக்குது இடணும். டேய் வரோம், மேக்கப் போடுறோம், மேக்கப் ரூம் இருக்குது, மேக்கப் ரூம் போக மாட்டேங்கிறாங்க. நடிகர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரேப்போவே இல்லை ரேப்போ இல்லை. முந்தி சாப்பாடெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து பரிமாறிப்போம். அவங்களுக்கு வந்து இது நம்ம சாப்பாடை அப்படிலாம் இருக்கும். போனோன்னு கேரவன் போயிடுறாங்க, மீட் பண்ண முடியல. அப்புறம் செட்டுக்கு கேரவன் இறங்கி வரான், ஷார்ட் முடிச்சு திருப்பி கேரவன் போயிடலாம். இன்டராக்ஷனே இல்லை. இன்ட்ராக்ஷன் இல்லை. நீங்கள் யார் எப்படி நான் எப்படி அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியல. நான் தான் அப்போவே சொன்னேனே. என் ஒய்ஃப் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சென்னைக்கு வந்திருக்கான். எங்கே ஷூட்டிங்னு கேட்டாங்க. அப்போ நான் ஆல்டோபேட்டில் இருக்கேன். ஷூட்டிங் எங்கன்னா நம்ம சவுகாரஜன் அம்மா வீடெல்லாம் தெரியும், இங்கே தான் ஷூட்டிங். முதல்ல லஞ்சுக்கு டிரைவர் வந்து சாப்பாடு எடுத்துக்கு வந்தான். எங்கே ஷூட்டிங் வேணால் மாமா நான் கூப்பிட்டு போகிறேன், அந்த டிரைவர் நேராக கூப்பிட்டு விட்டேன். இப்போ உள்ள சீன் என்ன நடந்துருக்கு, நான் ஒரு பிம்பு, விகே ராமசாமி என்ன ஒரு பிம்பு, நளினிகாந்த் ஒரு பிம்பு, RS மனோகர் சார் ஒரு பிம்பு, 4 பிம்பு சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறோம். ஆமாம், ஹாலில் எடுத்துருக்காங்க, கேமரா மேலே வச்சுருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து பாலாஜி, நிரபராதின்னு ஒரு படம். நான் ஸ்டைல் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு கையில் சிகரெட்டு இருந்துக்கிட்டு கிளாஸு. என்னடி எங்கே ஓட பார்க்குறேன், நீ ஓடிட்டா நாங்கள் விட்டுருவோமா? நான் தான் அப்போவே சொன்னேனே.
இந்த மாதிரி டயலாக் பேசுவோம். ஐயோ விட்டுருங்க, என்ன ஐயோ 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 விட்டுருங்க, விட்டுருவோம்னா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு காட் அப்படின்னு போட்டு ஓகே பார்த்தா எல்லாம் நிற்கிறாங்க. யாரு? என்னோட மாமனார், மாமியார், பொண்டாட்டி எல்லாம். அப்படியே ஒரு நிமிஷம் சப்த நாடி அடங்கியில, ஆஹா வீட்டுக்கு போனது கேன்சல் ஆகிடும் மேரேஜ், நல்லா மாப்பிள்ளையே பார்த்துருக்கேன் எனக்கு. அப்புறம் ரசித்தாங்க, இப்போ படித்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆக்டிங்னு. அந்த ஒய்ஃப் கேரக்டர் கொஞ்சம் ஒரு 2 நாள் அப்படி கொஞ்சம் பயந்துச்சு, பயங்கர நிஜமாவே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த ஆடிருக்காங்க. ராசிக்கண்ணாலே ஒரு கவிதை தான், அவங்களுக்கு ஒரு கவிதை தேவையில்லை. நோட் பண்ணுங்க பட் இருந்தாலும் திடீர்னு கேட்டதால அவங்க என்ன சாதாரண பொண்ணா, உலகத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் கைகோர்த்து ஒன்னா இந்த கல்லூரிக்குள்ள வந்தா அதான் ராசிக்கண்ணா. You can talk English much. I will talk very much more English. Oh. I like English language so much. I will only talk I will talk only in English in school. In our home, I will not talk. They confuse other language. No. Yes. They will can't understand what I'm talking. They will ask, what is you talking? You can't understand. You talk our language. They will say, I'm not talking this language in our area. In school only, without friends in outsides and all. Enough. I will talk there only. I will not talk here. வாவ். மனோரமா, எனக்கு நிஜமாக ரொம்ப ஹாப்பி. ஒரு 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 பஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து பாசிவ் வித்துட்டு இருக்கீங்க. நம்ம சும்மா உங்கள் வீட்டுக்கு வந்தோம், பட் உங்கள் பொண்ணு இப்படி படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. இட்ஸ் வெரி பிரில்லியன்ட். தீபாவளி பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து தருவாங்களோ இல்லையோ, காலங்காலத்தில் உங்கள் பட்டிமன்றத்தை போட்டு பார்க்க வச்சிருவாங்க. நான் ஒரு பேச்சாளருக்கு ஸ்பீச் அவார்டு தான் கொடுப்பாங்க. அதுவும் இந்த மைக்கை நான் ஒரு அவார்டாக வாங்கினது இதுதான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம். ஒரு அந்த பையன் நான் தான் அந்த பையன் அவன் நேர்மையாக ஒத்துக்கிறான் பாருங்க, அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு அதுக்கு பேர் தைரியம். விட்டதெல்லாம் நினச்சிட்டு ஏங்குறது நேர விரயம். இது ஒன்று எவ்வளோ பெரிய ஃபிலாசபி பார்த்தீங்களா? விட்டதெல்லாம் நினச்சி ஏங்குறது நேர விரயம், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறது என்னுடைய தைரியம், யார் என்ன பேசினாலும் அதை பேசுகிறது வந்து என்னோட காரியம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை விளக்குகின்ற ஒரு பாட்டு. நீங்கள் சும்மா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ட்டு அந்த பாட்டை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உண்மையிலே அது ஒரு தன்னம்பிக்கையை விளக்குகின்ற ஒரு பாட்டு. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னிக்ஸ்லாம் எவ்வளோ தூரம் மனுஷனை மழுங்கடிக்குதுங்கிறதுக்கு அடுத்த ஒரு வரியில் சொல்லியிருப்பாங்க. ஹேட்டை பரப்புறது இன்டர்நெட்டு கலாச்சாரம், பரப்புக்கு நீ பார்க்கலாம் விபச்சாரம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்த வரி தான் சூப்பர். கையால் 1000 கையை வச்சு மறைச்சாலும் சூரியன் மறையாது, சாயங்காலம் அது மறைஞ்சாலும் சூரியன் மறையாதுன்னு. உண்மையிலே நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு அந்த அருமையான விளம்பரம் கொடுத்துருக்காரு. எல்லாரும் தத்துவமாக நினச்சி தான் எழுதுறாங்க. பிரைம் மினிஸ்டர் இன்வால்வ் இருக்காங்க இந்த பிரச்சனையில். சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. 40 லட்சம் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் சொல்லும்போது அங்கே வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு அடிபட்டா அவங்க உயிர் ஆபத்தாச்சின்னு சொன்னாங்க. இங்கேருந்து இங்கே போவீங்களா? உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? கொடுங்க. கர்நாடகத்திலிருந்து எத்தனை தமிழ் மக்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அழுது என்னதை சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? அதை சில பேர் என் மேலே இருக்கிற பொறாமையில், சில பேர் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு பயத்தில், அது யார் பேசியிருக்காங்க, யார் அரசியலாக்கிட்டு இருக்காங்க, யார் அரசியல்வாதி கேட்டுருக்காங்க, அவங்கள வந்து நான் எலெக்ஷன் வரும்போது நான் பார்த்துக்கிறேன். வந்துட்டு நடிகர் சங்கத்திலையோ இல்லை சேம்பர்லேயோ இல்லை உணவு கூடத்துலையோ உண்ணாவிரதம் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அமைதியாக உண்ணாவிரதம் உட்கார போகிறேன். கங்கா நதி சேரலைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் நதிகளை இணை அதாவது செய்யணும். அதுக்கு எவ்வளோ பணம் ஆகுது? நான் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க, 1 கோடி ரூபாய் என் பாக்கெட்டில் நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அரசியல்வாதிங்க யோசனை பண்ண வேண்டாம். பணம் இல்லை அப்படியே அரசியல்வாதிங்க சொல்ல வேண்டாம். நீங்கள் பணம் வேணும் சொன்னால் மக்கள் கிட்ட விடுங்க, நம்ம கிட்ட விடுங்க, நாம பார்த்து. ஒரு பெரிய ஆக்டரோட 100வது திரைப்படம். எல்லா ஹீரோவுக்கும் 100வது படம் ஓடாது. இல்லை செல்வமணி 100வது படமாக தான் நிற்பணும். பட்ஜெட் அதுக்கேற்றமா அப்புறமா இன்க்ரீஸ் ஆகுது. நான் சொல்லிட்டேன் சார், 100வது படம்னா நம்ம எது சொன்னாலும் விஜயகாந்த் சார் செய்வார். நடுவில் வந்து ஒரு சேனல் ஒன்று இருக்கு, அது வந்து ஒரு 30 மீட்டர்ஸ் டெப்த், அதுல மேலே ரோப் கட்டி டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபைட் மாஸ்டர்லாம் பண்ணிட்டு ரெடியாக அவங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். சென்ட்ரலில் போகும்போது என்ன ஆச்சுன்னா, 6 பேர் வந்து நிற்கும் போது 600 கிலோ வெயிட் வரும்போது கீழே இருக்கிற கயிறு வந்து கீழே போகுது. அப்போ மேலே இருக்கிற கயிறு வந்து கீழே வர மாட்டேங்குது, கீழே கையில் இழுக்கணும்.
இழுக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் 6 அடி இருக்கு இல்லையா, அது வந்து 10 அடிக்கு ஆயிடுது. அப்போ இவன் கையில் பிடிச்சி இழுக்கணும். அப்போ ஏறக்குள்ள தொங்கிட்டு போகிற மாதிரி ஆச்சு. அங்கே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அறுத்து ஃபுல்லாக ரத்தம். ஒரு 25 அடியிலேருந்து கீழே விழுந்தார். அப்படியே விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு, நல்ல வேலையாக பக்கத்தில் வந்து ஒரு ராக் இருக்குது, ராக் பக்கத்தில் ஒரு புஷ் இருக்குது, முள் புஷ், அதில் விழுந்தார். விழுந்தோடனே பின்னாடி அவர் நல்ல அடிபட்டு, அந்த பின்னாடி வந்து அவருக்கு அந்த டைல் போன் இருக்குங்களா, அதில் வந்து அந்த வைப்ரேஷனில் அவருக்கு வந்து சொல்லிங்கலாம் வந்துடுச்சு. இப்போ அவர் உடல்நலம் பாதிக்கிறதுக்கு இது மாதிரி வந்து நிறைய காட்சிகள் அவர் வந்து டியூப்லாம் பண்ணி தான் இந்த உடல்நிலை வந்து சில முட்டாள்கள் சொல்கிறாங்க அவரை பற்றி. தவிர அவனுக்கு அந்த அறிவற்றவங்களாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது. படத்தில் வந்து ஒரு ஷாட்டுக்கும் வந்து ஒரு கதை இருக்குது. இந்த சாங் எடுக்க ஒரு இடத்துக்கு போகும்போது 40 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போனோம். அந்த 40 கிலோமீட்டர் அவர் ரோடு போட்டார். அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசரு. நாங்கள் நடந்து போன பிறகு 40 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு மறுநாள் வந்து அங்கே ஷூட்டிங் ஆள் வந்தாங்க. ஏன்னா அவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டில் எங்களுக்கு அங்கேயே தங்கிக்கிட்டோம், அங்கேயே சாப்பிட்டோம். அவர் எங்களுக்கு எல்லோரும் அவரே சர்வ் பண்ணுவார். ஷூட்டிங் இருந்தால் நடிப்பார், இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு போடுவார். டிரைவ் பண்ணுவோம், அவரே டிரைவ் பண்ணி கொண்டு வந்து கேமராவை கொண்டு வருவார். டிரைவர் மாதிரி டிரைவர் வேலையை பண்ணுவார். அது மாதிரி ஒரு உலகத்தில் நான் ஏற்கனவே 16 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால் கூட எனக்கு சின்ன தொந்தரவு வந்திருக்கு. ஆனால் தொந்தரவே இல்லாத ஒரு நடிகர்னா அது ஒரு விஜயகாந்த் சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னம்மா ஆக போகிறேன் அப்படின்னா, அம்மா எல்லாரையும் விட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணாப்பெல்லாம் திட்டினான். என்ன திட்டினா, ஏன்னா அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு காம்போ மாதிரி சேர்ந்து பண்ணுவாங்க. என்ன எனக்கு எதனா ஃபோன் வந்துச்சுன்னா விருப்பாட்டன், அப்போ வேணாம் நானே எடுக்கிறேன், இருப்பா நான் எடுக்கிறேன்டா அப்படின்ட்டு எடுத்து ஹலோ அப்படின்னா நான் வந்து அட்டன் பண்ணவே கூடாதுன்னு வச்சுருப்பேன்ல, அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு சந்தோஷா கேட்டு சொல்கிறேன் அப்படிமாரு. பண்ணிட்டு வந்து நீ இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அங்கே கேட்கும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டா அப்படி அப்படின்ட்டு வச்சுருவேன். தப்பிச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் லைஃப்பில். அம்மா வணக்கம்மா. அது டான்ஸை விட எல்லாருமே மியூசிக் தான். இவனோட நான் மனிதி வெளியே பாடியிருக்கேன். அந்த பாட்டை வந்து இவனோட பாடியிருக்கேன். மற்ற நிறையா ஹம்மிங்ஸ்லாம் பாடியிருக்கேன். மோஸ்ட்லி ஸ்ரீரங்கத்திலே தான் இருப்போம். இப்போ 4 இயர்ஸாக அவன் கூடயும் ஸ்ரீரங்கத்துலேயும் மாறி இருந்துகிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து டான்ஸை விட பாட்டு தான். ஹோல் ஃபேமிலியே ஃபுல்லாக மியூசிக் தான். உலக நடிப்புனா இதுதான். சந்தோஷ் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தபோது 12 மணிக்கு அம்மா ஒரு முள்ளை காணோம் அப்படிமா, ரொம்ப சுட்டி பயல். மியூசிக் வந்து ஒரு கிளாஸ் கூட போனது கிடையாது. அவர் எங்கேயாவது போய் படிச்சுட்டு வந்துட்டாருலாம் நினைக்கவே நினைக்காதீங்க சார். எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றிலே காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய 2 பேரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு வரி பாட சொல்லும்படி மகாலட்சுமி அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்போ தான் ஒரே ஒரு சின்ன ஒரு ஜோக்கோடு நிறுத்திக்கிறேன். குழந்தையாக இருந்தபோது அம்மா வந்து சந்தோஷம் தூங்க வைக்கவே முடியாது. பாடி என்ன 10 பாட்டு பாடலாம். நான் பாடினா ஒரே பாட்டில் தூங்கிடுவான். போன வருஷம் கேட்குறேன், ஏன்பா நான் பாடினா மட்டும் தூங்கிடுறேன், அம்மா பாடினா தூங்க மாட்டேங்கிறேன். அப்பா அம்மா பாடினா கேட்டுட்ருக்கலாம், நீ பாடினா கூட்டம் கலைஞ்சிரும். செம்ம எஸ்கேப் எனக்கு இது. இப்படி ஒரு கண்டென்ட்டை நான் வீட்டில் பார்த்ததே இல்லை. பெஸ்ட். தேங்க்யூ சார். ஒரு குழந்தை பருவத்திலே ஒருத்தங்க கிட்னாப் பண்ணி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கிரேடில் ஸ்நாச்சிங் மாதிரி பண்ணியிருக்காரு அண்ணன். கெட்டிங் இன் டு அ மேன்ஸ் ஹார்ட் இஸ் த்ரூ ஹிஸ் ஸ்டமக்கும்பாங்க. அதாவது நல்லா சமைச்சு போட்டால் புருஷன் வந்து காலுக்கு விழுந்து ஃப்ளாட் ஆகிடுவாராம். இன்னொன்று, இந்த எல்லா ஆம்பளைங்களுக்கும் அம்மானா ஒரு பைத்தியம். அந்த அம்மா புடவை கட்டுறது, அம்மா பொட்டு வைக்கிறது, அம்மா சாப்பிட்றது, அம்மா உட்காருது. இது எப்படின்னா, அந்த அம்மா என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் அவர் ரசிக்கிறார் கண்டுபிடிச்சிட்டு மேடம் உடனே பெரிய பொட்டு வச்சுக்கிறாங்க. உடனே மாமியார் வந்து கிச்சனில் தரையில் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா அவங்களும் தரையில் உட்காந்து கிச்சனில் சாப்பிட்றாங்க. அப்படியே அண்ணனை கவுத்திட்டாங்க அதுலேயே. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ். அடிமை அடிமை ஆக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்டு. 10 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா 10வது வருஷம் புருஷன் காலில் தான் கிடப்பாரு. அதுதான் உண்மை. அதாவது எல்லா பெண்களுக்கும் எப்படின்னா ஒரு ஃபேமிலி ரொட்டீன் இருக்கும். அந்த ஃபேமிலி ரொட்டீனில் எப்படின்னா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சமைக்கணும், இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் அனுப்பணும். பிள்ளை நைட்டு நான் 9 மணிக்கு படுத்தாதான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். இது என்னுடைய பெரிய ப்ராப்ளம். ஆனால் 9 மணிக்கு படுக்கிறதுக்கு முடியணும்ல ஃபேமிலி சுச்சுவேஷனில். அண்ணன் என்ன பண்ணுவாராம், ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் மாதிரி ஒரு பைக்கில் அண்ணியை கூட்டிகிட்டு ஜாலியாக சினிமாவுக்கு போகிறதான்.
ஜாலியாக சினிமாவுக்கு போட்டு புகாரியில் கூட்டின்னு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து எல்லாம் ஃபலூடா ஐஸ்கிரீம் என்னென்ன முடியுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். இப்போ எந்த ஒய்ஃபாக இருந்தாலும் என்ன செய்வாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில்? ஜாலியாக இருப்பாங்கல்ல. அண்ணி அங்கே அழுவாங்களாம், எனக்கு காலையில் எந்திரிக்கணும், உங்களுக்கு என்ன நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க, என்னை சீக்கிரம் கொண்டே வீட்டில் விடுங்க. ஏதோ பாய் ஃப்ரெண்டோட போனால் வீட்டுக்கு போக பயப்படுற மாதிரி என்னை சீக்கிரம் கொண்டே வீட்டில் விடுங்க, என்னை சீக்கிரம் கொண்டே வீட்டில் விடுங்கம்பாங்களாம். ஆனால் அண்ணன் வந்து அதெல்லாம் பயங்கர ஜாலியாக எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காரு, கூட்டிகிட்டு போய் ஜாலி பண்ணணும் ஒய்ஃபுன்னு. ஆனால் மேடம் வந்து ஒத்துழைக்கலை, அதில் நிறைய சண்டை போட்டிருக்காரு. அது வந்து அந்த காலம். ஐ திங்க் இப்போ பைக்கில் கூட்டிகிட்டு போனால் ஜாலியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் அண்ணியை கண்டிப்பாக நீங்கள் இப்போ அதே மாதிரி பைக்கில் கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி ஐஸ்கிரீம் புகாரி எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்.